இந்த டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே மயங்கிற போற ஹனி. Here we go. வாவ் விக்கி, டீ சூப்பரா இருக்கு விக்கி. அது நல்லா டீ போட கத்துக்கிட்டே. எங்க கத்துக்கிட்ட? அதெல்லாம் குத்தி அவஸ்தைப்பட்டாச்சு. இனிமே புத்தி வரலாம் எப்படி? என்ன விக்கி ஒண்ணுமே பேச மாட்டேற? ஒண்ணுல உனக்கு தலைவலிக்கு சொல்லல, நான் பிடிச்சு வரேன். என்ன விக்கி ஓவர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு? அச்சா அதெல்லாம் இல்ல, சும்மாதான். சும்மா எல்லாம் இருக்காதே. புரிஞ்சிச்சு. சாருக்கு ஈவினிங் டைம்ல மூடி கிளைமேட்டா இருக்கு, அதான் ஒரு கட்டிங் போடணும்னு தோணுது, அதானே? ஐயோ, சும்மா இருக்கிறவன கட்டிங் அது இதுன்னு சொல்லி சொரிஞ்சு விடுறாளே. காசு வேற இல்லையே, என்ன பண்றது? விக்கி போது விக்கி, போது விக்கி. சரி இந்த மட்டமானதா வாங்கி குடிச்சு வயித்தை கெடுத்துக்காத, ஓகேவா? என்ன இதா இன்னும் காஸ்ட்லியா வாங்கிக்கோ. என்ஜாய். பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், புத்தியில் வாங்கி போட்டுக்கணும். மாமா என்று இது ஏனுங்க, நீங்க தானே சொன்னீங்க இந்த மல்லிப்பூவும் அல்வாவும் கொண்டு வர சீன் வந்தாலே எல்லா குடும்ப பொண்ணுக்கும் தெரியும். என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அப்படி போதா கதை. அன்னைக்கு ஒண்ணுமே தரலன்னு சொன்னீங்கல்ல, மொத்தமா உங்களுக்கு தான். சார், எங்க சார் புடிச்சீங்க அந்த சாமியார? கலங்கிடா. அவன் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் சார். அதுவும் பரிகாரம் சொன்னா பாருங்க, ஆசம் சார். சார் நல்ல முறையா சொன்னேன், அந்த கோணம் வாங்க கேட்கல. யாரு? அதான் கோபி. அந்த கேன பையனா? அதனாலதான் நல்லா தொடப்பு கட்டையில் அடி வாங்கினான் சார். அனிமம் கோபி அடிச்ச அடியை பார்த்ததும் உண்மையில எனக்கு அள்ளு விட்டுருச்சு சார். ஐயா பார்த்துங்க, மாட்டினா உங்களுக்கு அதே கதி தான். ஏன் சார் பயப்படுறீங்க? நாம எப்படி சார் மாட்டுவோம்? இருந்த ஒரே பிரச்சனை கோபி. அவனையும் நல்லா கவனிச்சு அமிச்சாச்சு. அவன் இனிமே நம்ம வழிக்கு வருவான், வரவே மாட்டான். அதனால தான் சார் சொல்றேன், உங்களுக்கு கேன்சர் குணமாயிடுச்சுன்னு பிட்ட போட்டு முடிச்சிருவோமா? சார் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அது சார், இந்த அனிதா டார்லிங் இப்பதான் கொஞ்சம் அடங்கியிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவான். அதுக்கப்புறம் தினம் பழைய கஞ்சி தான் சார், அதுல தப்பிக்கவே முடியாது. அதனால அவர்கிட்ட ஏதாவது பிட்டு போயிட்டு கொஞ்சம் அமௌண்ட் கறந்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேன்சர் க்யூர் ஆயிடுச்சுன்னு கான்செப்டை முடிச்சுக்கான். ஒருவேளை அதுக்குள்ள அனிமேம் கண்டுபிடிச்சிச்சா சார்? அவளா லூசி சார். ஒரு வாரம் அவளை பம்பரமா சுத்த விட்டுட்டு அவ கொழுப்பை குறைக்கிறேன் பாருங்க. என்ன பண்றேன்னு பாரு. உன்னெல்லாம் இப்பெல்லாம் பழி வாங்க கூடாது. உன்னை வச்சு செய்யறேன்.
கெட்ட பழைய ஃபார்மில் இருக்க. நம்மளுடைய மேட்ரு தான் லீக் ஆகிருக்குமோ? சே இருக்காது. ஆஹா, சம்திங் ராங். சரி, வாய் விட்டு கேட்டு பார்ப்போம். அனிமா, அது டீ காஃபி ஏதாவது கொஞ்சம். வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னவா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டா? என்னவ கண்டுக்காம போறா? நான் ஒரு கேன்சர் பேஷண்ட் மறந்துட்டாளா? தேங்க்யூ ஹனி. அது என்னவா கல்யாண பொண்ணு ரேஞ்சுக்கு சிங்காரிச்சிட்டு இருக்கா? அலங்காரம்லாம் பலமா இருக்கே. இப்ப பாரு கதற விடுற. அதான் கேன்சர் இருக்குன்னு தெரியுதுல்ல, இருமல் வந்தா பிளட் வரும்னு தெரியும்ல, போய் வாஷ் பேஷன்ல எடுக்க வேண்டியதானே? நான்சென்ஸ். என்னது ஓவர் ஆக்டிங் கூட ஒர்க் அவுட் ஆகலையே. ஹனிமா, ஹனி எங்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலை? எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, புரியுதா? எனக்கு 1000 வேலை இருக்கு, உனக்கு ஒரே ஒரு வேலை தான், செத்து போறது. சிம்பிள். அதையாச்சும் சின்சியரா செய்ப்பா. சார், ஒருவேளை நம்ம போட்ட பிளான்ல அனிதாக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு பயமா இருக்கு சார். சான்ஸே இல்லை சார். இருந்த ஒரே ஒரு பிரச்சனை கோபி. அவனுக்கும் வெள்ளம் கொடுத்து ரூட்ல இருந்து விலைக்கு வச்சாச்சு. அப்புறம் எப்படி தெரியும்? அது சார், ஒருவேளை அப்படியே உண்மை தெரிஞ்சிருந்தா கூட அனிமேம் உங்களை சும்மா விட்டுருப்பாங்க. போட்டு நாயடி பேயடி அடிச்சிருக்க மாட்டாங்க. கரெக்ட். ஆமா சார், ஒன்னு கொலை எடுத்துருப்பாளவா? அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ட்ரெஸ் கோட்ல இருந்து பிஹேவியர் வரைக்கும் ஒரு அசாத்திய திமிரு தெரியுது சார். அப்ப அதுக்கு நீங்க தான் சார் காரணம். ஓவரா டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப பாருங்க, ஓவரா வெறுத்துட்டாங்க. அப்படிலாம் இருக்காது சார். என்ன சார் சொல்றீங்க நீங்க? ஆமா சார், அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாவன்ற மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஓஹோ, இப்போ என்ன சார் பண்றது? சார், இன்னைக்கு ஒரு நாள் பாப்போம், அப்புறம் என்ன எதுக்கு யோசிப்போம். 15 சிவன் கோயில் தெருக்கு எப்படி சார் போகணும்? அது ஏதோ அப்படி போயிட்டு ஃபர்ஸ்ட் ரைட்ல ஃபர்ஸ்ட் வீடு. ஓ, அப்படிதான் போகணும். இது உங்க அட்ரஸ். ஏய், ஆமா தம்பி, சொல்லுங்க சார். நீ எதுக்கு அங்க போற? இன்டர்வியூ சார், அதுக்கு தான் போறேன். அங்க அனிதான்னு ஒரு சூப்பர் டேக்கர் இருக்காமே, அதை பார்க்க தான் போறேன். ஏய், ஓகே, வரேன். சரி சரி சரி. சார், என்ன சார், என்ன நடக்குது? தெரியலையே சார். சார் வாங்க போய் என்னன்னு பாத்துறோம். கொடுங்க. வாங்க சார். காசு அப்புறம் தரேன்.